இன்றைக்கி நம்ம விக்ரான் இன்ஜினியரிங் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ ஆகஸ்ட் 26 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 29 க்ளோஸ் ஆக போகுது. இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் 772 கோடியாக வந்து இருக்குது. இதில் ஃப்ரெஷ்ஷாக வந்து 721 கோடிக்கும் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக 51 கோடிக்கான ஷேர்ஸையும் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க. இவங்க பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இபிசி, அதாவது என்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து இவங்களோட பிஸ்னஸாக இருக்குது. அதாவது ஒரு ப்ராஜெக்டை வந்து டிசைன் பண்ணுறதுலேருந்து அதுக்கான ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட்டாக முடிக்க வரைக்கும் அனைத்து ப்ராசஸுமே இவங்களே பண்ணிடுறாங்க. இவங்க மேஜராக வந்து பார்த்திங்கன்னா 4 செக்டரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனர்ஜி, வாட்டர், ரயில்வே மற்றும் சோலார் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு இவங்களோட பிஸ்னஸ் வந்து டைவர்சிஃபைடாக இருக்குது. ஸோ டைவர்சிஃபைடாக இருக்கிறது மட்டும் பார்த்தாவது இவங்களோட ஆர்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஆர்டர் புக் கையில் வச்சுருக்காங்க. 24,424 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஆர்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ஆர்டர் புக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ இதுலேயே இவங்களோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்களோட கிளைண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மற்றும் பப்ளிக் செக்டர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கிளைண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ என்டிபிசி, பவர் கிரிட் கார்பரேஷன், ஜல்ஜீவன் மிஷனோட ப்ராஜெக்ட் இவங்க தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஈஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வே, அசாமோட பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லிமிடெட், தெலுங்கானாவோட ஸ்டேட்டோட பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனின்னு சொல்லிட்டு இவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மற்றும் பப்ளிக் செக்டர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து வாட்டர், ரயில்வே, சோலார்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கிறனால இவங்களோட கவர்மெண்ட் செக்டர்ஸில் இருக்கக்கூடிய இந்த செக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிளைண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ ஆர்டர் புக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இவங்களோட கிளைண்ட்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதுலேயே இவங்களோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ இவங்களோட பிஸ்னஸ் அப்ரோச் எப்படி இருக்குன்னா அசட் லைட் பிஸ்னஸ் மாடல் தான் இவங்களோட பிஸ்னஸ் அப்ரோச்சாக இருக்குது. அதாவது அசட் பேஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ், மெஷினரி, வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து ஓனாக இருக்கும். ஸோ இவங்க வந்து அசட் லைட்டட் பிஸ்னஸ் மாடல், அதாவது இவங்க எல்லாமே இந்த மெஷினரிஸு, வெஹிக்கிள்ஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீஸ் மற்றும் சப்கான்ட்ராக்ட் மூலமாக தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ்க்கான காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டூல்ஸு, எக்யூப்மெண்ட்ஸ்க்கான மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்து இவங்களுக்கு இல்லை. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அசட் லைட்டட் பிஸ்னஸ் மாடலாக போயிட்டு இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட க்ரோத் வந்து நல்லா ஃபாஸ்டராக இருக்குது. ஸோ மார்க்கெட் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து அடாப்டேஷன் வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக இவங்க பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறத இது எல்லாத்தையும் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ இவங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்களோட ஃபினான்ஷியலில் வந்து ஃபஸ்ட்டு இவங்களோட ரெவன்யூ பார்ப்போம். ஸோ ரெவன்யூ 2023 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இவங்களோட ரெவன்யூ க்ரோத் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இவங்களோட ரெவன்யூ வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, அதாவது வருவாய். ஸோ இவங்களோட ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 2023-24 வந்து பெரிய ஹியூஜ் ஜம்ப் ஒன்று பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கு. பட் 2024-25 வந்து பார்த்திங்கன்னா 4% தான் உயர்ந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸாக 23-24 கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட் மார்ஜின் இல்லை. 4% தான் வந்து இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து உயர்ந்திருக்கு. எபிடா வந்து இவங்களோட நல்ல பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறத காட்டுது. அதே மாதிரி தான் நெட்ஒர்த்தும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெரி ஸ்ட்ராங் க்ரோத் இருக்கிறத நம்மளால் காட்டுது. ஸோ அதே மாதிரி இவங்களோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்மே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாசிட்டிவ் சைனாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பாரோயிங்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்னாக இருக்குது. 2023-24 வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கடன்கள் வந்து ஸ்மாலர் மார்ஜினில் தான் உயர்ந்திருக்கு. அதே 24-25 வந்து ஆல்மோஸ்ட் வந்து டபுள் அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஸோ 23-24 கம்பேர் பண்ணும்போது 25 கம்பேர் பண்ணும்போது ஸோ இது வந்து இவங்க பிஸ்னஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட நெட்ஒர்த் அண்ட் ப்ராஃபிட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ரோத் ஆகிக்க நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன்களை வந்து இவங்களோட க்ரோத்தோட சப்போர்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நல்லா அக்ரெசிவாக வந்து கிடையாது. டீசெண்டாக வந்து இவங்களோட கடன்களை வந்து இவங்களோட க்ரோத்துக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட கீ ரேஷியோஸ் வந்து பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 16.63% இருக்குது. இது வந்து நல்லா இருக்குதுன்னு நம்மளுக்கு காட்டுது. ஷேர் ஹோல்டர்ஸோட ஈக்விட்டிக்கு வந்து நல்லா வந்து டீசென்ட் ரிட்டர்ன்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ரிட்டர்ன் அண்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பார்த்திங்கன்னா 23.34 இருக்குது. இதுவும் நல்லாவே இருக்குது. ஸோ இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்க்கும்போது 0.58 இருக்குது. ஸோ இது வந்து 1க்கு கீழே தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து டீசெண்டாக இருக்குது. அதோட பேட் மார்ஜின் வந்து 8.44% தான் இருக்குது. ஸோ இது வந்து டீசெண்டாக தான் இருக்குது. நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம் லாஸ்ட் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 4% தான் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால் பார்த்துருந்தோம் ப்ராஃபிட்டில். இவங்களோட எபிடா மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 3.81, ஆல்மோஸ்ட் வந்து 4 டைம்ஸ் வந்து புக் வேல்யூ வந்து ஹையராக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதில் கன்சர்னாக இருக்கக்கூடிய விஷயம் இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 4% இருந்துச்சு. இதெல்லாம் தான் வந்து கன்சர்னாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓவராலாக இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டா நல்லாவே இருக்குது. இவங்க வந்து குட் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ பிஸ்னஸும் நல்லா இருக்குது, இவங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்குது. ஸோ இப்போ இந்த திரட்டப்படும் நிதியை வந்து எதுக்காக ஐபிஓ மூலம் திரட்டப்படும் நிதியை பயன்படுத்த போகிறாங்கன்னா
541 கோடியை இவங்களோட பிஸ்னஸோட ஒர்க்கிங் கேபிட்டல் தான் பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட பியர் கம்பெனிஸஸ் யாருன்னு பார்ப்போம். ஸோ அந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இவங்க பியர் கம்பெனிஸஸ் யாருன்னு. பஜல் ப்ராஜெக்ட்ஸ், கல்பத்தாரு, கேஇசி இன்டர்நேஷ்னல், டிரான்ஸ்லைட் லிமிடெட், இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பியர் கம்பெனிஸஸாக இருக்காங்க. ஸோ ஓவராலாக இவங்க பியர் கம்பெனிஸஸ் கூட பார்க்கும்போது வேல்யூஷன்ஸில் வந்து இவங்க வந்து டீசெண்டாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட இவங்க எல்லா பியர் கம்பெனிஸாக மாதிரி தான் இவங்களோட வேல்யூஷன் இருக்குது. ஸோ இதில் ரிட்டர்ன் அண்ட் நெட்ஒர்க் பார்க்கும்போது வந்து 16.63% இருக்குது. ஸோ இவங்களோட பெட்டராக வந்து டிரான்ஸ்லைல் இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் பெட்டராக இருக்காங்க. ஸோ பிஇ ரேஷியோவில் வந்து பார்க்கும்போது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லைல் இவங்களோட பெட்டராக இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் இருக்காங்க. ஸோ ஓவராலாக இவங்களோட பியர் கம்பெனிஸஸ் கூட எல்லாத்தையும் கூட பார்க்கும்போது இவங்க கிட்டத்தட்ட வந்து அவங்க பியர் கம்பெனிஸஸோட ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ வந்து பியர் கம்பேரிசனில் பார்க்கும்போது இவங்க வந்து பியர் கம்பெனிஸஸ் கூட ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி இவங்களோட பியர் கம்பெனியான டிரான்ஸ்லைல் நம்ம வந்து ரீசெண்டாக தான் லிஸ்ட் ஆகிருந்தது மார்க்கெட்டில். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லிஸ்டிங்கை கொடுத்துருந்தது. ஸோ அதே மாதிரி லிஸ்டிங் ஆன பின்னாடி வந்து கிட்டத்தட்ட 42% வரைக்கும் அதுக்கு இப்போ வரைக்கும் அது கெயின்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் டிசம்பரில் வந்து அது லிஸ்ட் ஆகிருந்தது. ஸோ அதனால் இந்த நிறுவனமும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட சேம் ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ இந்த நிறுவனமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டால், ஸோ இந்த ஐபிஓ வந்து டீசெண்டான லிஸ்டிங்கையும் தரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லிஸ்டிங்கைன் வந்து பார்த்திங்கன்னா 15% 20% லிஸ்டிங்கைன் வந்து தரக்கான வாய்ப்புகள் ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால் ஓவராலாக இவங்க பிஸ்னஸும் சரி ஃபினான்ஷியல்ஸும் சரி நல்லாவே டீசெண்டாகவே இருக்குது. ஸோ லாங் டேர்ம் கன்சிடரேஷன் கூட இந்த ஐபிஓவை கன்சிடர் பண்ணலாம். பட் நீங்கள் லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ ஏன்னா ரீசெண்டாக லிஸ்டான இவங்களோட டிரான்ஸ்லேயில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கறனால ஸோ இந்த கம்பெனியும் வந்து லாங் டேர்ம் வியூவில் வந்து டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் தரும்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இவங்களோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 18% வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த நிறுவனம் நல்ல நிறுவனமானு கேட்டால் நல்ல நிறுவனமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.